ஹாய் ஓஸ் வெல்கம் டு செரவேக் சேனல். நான்கள் வேகன் வீடியோவில் முதல் பக்கம்ங்கிற ஒரு தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் முதல் பக்கம் இந்த படத்தை அனித் அஷ்ரஃப் இயக்கியிருக்காரு. இந்த படம் ஆஹா ஓடிடி பிளாட்ஃபார்மில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ அவங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோடைய கதையை பார்த்தோம்னாக்க, படத்தில் வெற்றியோட அப்பா வந்து ஒரு கிரைம் நாவலிஸ்டாக இருக்கார். அவரை பற்றி ஒரு ஆர்டிக்கல் எழுதுறதுக்காக வெற்றி சென்னை வராரு. சென்னையில் ஒரு சீரியல் கில்லர் தொடர் கொலைகள் பண்ணிட்டு வரான் ஒரே பேட்டர்னில். இந்த கேஸை வந்து தம்பிராமையா டீல் பண்ணிட்டு இருக்காரு. தம்பிராமையாவுக்கு வெற்றியோட அப்பா தான் ஒரு கிரைம் நாவலிஸ்ட்னு தெரிய வருது. உடனே வெற்றிகிட்ட ஹெல்ப் கேட்குறாரு இந்த கேஸை சால்வ் பண்ணுறதுக்கு. வெற்றி இதுக்கப்புறம் அந்த சீரியல் கில்லரை பிடிச்சாரா இல்லையா, அந்த கேஸை சால்வ் பண்ணி முடிச்சாரா இல்லையா, இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 2 hours வருது. ஒரு டீசென்ட் வாட்சான ஒரு டைமிங் தான், 2 மணி நேரம். இந்த படம் பார்க்குறதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னாக்க வெற்றி தான். வெற்றி நடித்தாலே ஒரு நல்ல கதையில் நடிப்பார். படம் பார்க்குறதுக்கும் ஒரு ஆவரேஜாக இருக்கும். அதனால் இந்த படத்தை பார்த்தேன். இந்த படம் வந்து ஒரு சைக்கோ கில்லர், ஒரு சீரியல் கில்லரை பற்றின ஒரு படம். இந்த படம் வந்து ராட்சசன் மாதிரி எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ராட்சசனில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கில்லர் யாருன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக தான் ரிவீல் பண்ணுவாங்க. ரொம்ப சஸ்பென்ஸ் த்ரில்லோட ரிவீல் பண்ணுவாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து படம் ஸ்டார்டிங்லேயே ரிவீல் பண்ணிடுறாங்க இவன் தான் சீரியல் கில்லர்னு. அதனால் நமக்கு வந்து அடுத்து எப்படி இருந்தாலும் ஹீரோ வந்து பிடிக்க தான் போகிறாரு கிளைமேக்ஸில் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் படம் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. இந்த படத்தில் வந்து தம்பிராமையாவோட பொண்ணு வந்து ஒரு பாசமாக வளர்த்துட்டு இருப்பாரு. அப்பயே அந்த பொண்ணை காட்டினோடனே எனக்கு தோணிடுச்சு, தம்பிராமையா பொண்ணு சாக போகுது, அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வச்சுருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். அதே போல் படத்தில் இருக்குது. இந்த படத்தில் வந்து எல்லாமே ப்ரெடிக்டபிளாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எதுவும் புதுசாக ட்ரை பண்ணல. எடுத்த படத்தை தான் திருப்பி எடுக்கிறாங்க. அது ஏன் எடுக்கிறாங்கன்னு தான் தெரில. இந்த படத்தில் தம்பிராமையோட ஆக்டிங்லாம் சொல்லவே தேவையில்ல, பின்னிட்டாருன்னு சொல்லுவேன். இந்த படத்துக்கு ஹீரோயின் ஷில்பா மஞ்சுநாத். இந்த படத்துக்கு தேவையே இல்லை, ஹீரோயினே தேவையில்லை. இந்த படம் வந்து ஹீரோயின் 2 பேர் லவ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு டியூட் சாங் வைக்கிறேன்னு சொல்லிட்டு வைக்க மொக்க போடாமல் கதைக்கு தேவையான விஷயங்களை பண்ணியிருக்காங்க. இந்த கதைக்கு வந்து ஹீரோயின் தேவையே கிடையாது. இருந்தாலும் ஹீரோ இருக்காங்க, ஹீரோயின் வேணுங்கிறதுனால ஆட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி பெருசாக பேசுகிற அளவுக்கு ஒன்றும் ஹீரோயின் ரோல் ஒன்றும் பெருசாக இல்லை. வெற்றி ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தார் எப்போதும் போல் அவரோட பெர்ஃபார்மன்ஸு. இந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்தில் சீரியல் கில்லர் ஏன் கொலை பண்ணுறான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஏன் கொலை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுலாம் நல்லாவே இருந்துச்சு. இந்த மாதிரி கதையை வந்து ஏகப்பட்ட சைக்கோ கில்லர் படம் பார்த்து எல்லாமே ஒரே மாதிரி தான் எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் புதுசாக எதுவும் ஆட் பண்ணல. மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னாக்க, இந்த படம் வந்து ஒரு இதுவரையும் சைக்கோ கில்லர் படமே பார்த்தது இல்லை அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஆவரேஜாக இருக்கும். நான் சைக்கோ கில்லர் படம்லாம் நிறையா பார்த்துருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த படம் ஒரு மொக்க படமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் போர், செகண்ட் ஆஃப் போர். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு மொக்க படம். இந்த படத்துக்கு நான் மார்க் 5க்கு 1.5 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அரல் கண்டென்ட்டும் இல்லை. எல்லாம் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் வந்துருங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.